2025ஆம் ஆண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு பல அதிர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கின்றன. இந்த ஆண்டு கிரக நிலைகளின் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போது 2025ஆம் ஆண்டில் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய நிதிநிலை மாற்றங்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். ஆண்டு தொடக்கத்தில் நிதிநிலை ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. குரு பகவான் 2025ஆம் ஆண்டின் முதல் பகுதியில் 2வது வீட்டில் இருப்பதால் பொருளாதாரம் பெரிதாக சீரற்றதல்ல. குடும்பத்தினரின் உதவியால் நிதிநிலை முன்னேறலாம். பண வரவு இருக்குமாயினும் விரய சனி காரணமாக செலவுகள் அதிகமாகலாம். வங்கி தொடர் கணக்கில் சேமிப்பு செய்வதன் மூலம் எதிர்கால நிதிநிலையை பாதுகாக்கலாம். புது தொழில் அல்லது முதலீடு பற்றிய யோசனைகள் பிறக்கலாம், ஆனால் தடுமாறாமல் சரியாக திட்டமிட வேண்டும். ஆண்டு நடுப்பகுதி நிதிநிலை மே முதல் ஆகஸ்ட் வரை. சனி பகவான் 11வது வீட்டில் இருப்பதால் தொழில் ரீதியாக சில வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். இந்த காலத்தில் முதலீடு செய்யலாம், ஆனால் வியாபாரத்தில் திடீர் மாற்றங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. வெளிநாட்டில் இருந்து பண வரவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், அதனால் அவசர நிதியை எமர்ஜென்சி ஃபண்ட் வைத்திருப்பது நல்லது. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது நிதிநிலையை சமநிலைப்படுத்தும். ஆண்டு இறுதியில் நிதிநிலை செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை. இந்த காலகட்டத்தில் சிறப்பு வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்துகளில் முதலீடு செய்ய சிறந்த காலம். தொழில் செய்யும் மக்களுக்கு புதிய சந்தா, கிளையண்ட்ஸ் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பண ஈட்டம் கூடுவதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனாலும் அதிருப்தி தரும் செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது, அதனால் நிதி மேலாண்மை அவசியம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது நிதிநிலையை வளர்ச்சியடைய செய்யும். தொழில் முதலீடுகளால் நிதிநிலை எப்படி இருக்கும்? தொழில் மற்றும் வியாபாரத்தில் குடும்ப ஆதரவு கிடைக்க வாய்ப்பு அதிகம். தனியார் பங்கு முதலீடு, லாட்டரி போன்ற இடங்களில் அதிர்ஷ்டம் இருக்கலாம். 2025ஆம் ஆண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு பல அதிர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கின்றன. இந்த ஆண்டு கிரக நிலைகளின் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போது 2025ஆம் ஆண்டில் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய நிதிநிலை மாற்றங்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். ஆண்டு தொடக்கத்தில் நிதிநிலை ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. குரு பகவான் 2025ஆம் ஆண்டின் முதல் பகுதியில் 2வது வீட்டில் இருப்பதால் பொருளாதாரம் பெரிதாக சீரற்றதல்ல. குடும்பத்தினரின் உதவியால் நிதிநிலை முன்னேறலாம். பண வரவு இருக்குமாயினும் விரய சனி காரணமாக செலவுகள் அதிகமாகலாம். வங்கி தொடர் கணக்கில் சேமிப்பு செய்வதன் மூலம் எதிர்கால நிதிநிலையை பாதுகாக்கலாம். புது தொழில் அல்லது முதலீடு பற்றிய யோசனைகள் பிறக்கலாம், ஆனால் தடுமாறாமல் சரியாக திட்டமிட வேண்டும். ஆண்டு நடுப்பகுதி நிதிநிலை மே முதல் ஆகஸ்ட் வரை. சனி பகவான் 11வது வீட்டில் இருப்பதால் தொழில் ரீதியாக சில வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். இந்த காலத்தில் முதலீடு செய்யலாம், ஆனால் வியாபாரத்தில் திடீர் மாற்றங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. வெளிநாட்டில் இருந்து பண வரவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், அதனால் அவசர நிதியை எமர்ஜென்சி ஃபண்ட் வைத்திருப்பது நல்லது. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது நிதிநிலையை சமநிலைப்படுத்தும். ஆண்டு இறுதியில் நிதிநிலை செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை. இந்த காலகட்டத்தில் சிறப்பு வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்துகளில் முதலீடு செய்ய சிறந்த காலம். தொழில் செய்யும் மக்களுக்கு புதிய சந்தா, கிளையண்ட்ஸ் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பண ஈட்டம் கூடுவதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனாலும் அதிருப்தி தரும் செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது, அதனால் நிதி மேலாண்மை அவசியம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது நிதிநிலையை வளர்ச்சியடைய செய்யும். தொழில் முதலீடுகளால் நிதிநிலை எப்படி இருக்கும்?
தொழில் மற்றும் வியாபாரத்தில் குடும்ப ஆதரவு கிடைக்க வாய்ப்பு அதிகம். தனியார் பங்கு முதலீடு, லாட்டரி போன்ற இடங்களில் அதிர்ஷ்டம் இருக்கலாம்.